சிம்பிளாக சமைக்கணும், அது டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்க. எனக்கு 2 கை அளவு சாதம் மீந்துருச்சுங்க. அதனால் நான் அது கூட கேழ்வரகு மாவு வச்சு ஒரு களி பண்ணி அதை ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டோம். 2 பேருக்கு ஒரே ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு கேழ்வரகு மாவு போடுங்க. நல்லா ஒரு குழம்பு கரண்டிக்கு நல்லா 1 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் கூட வைக்கலாங்க, வச்சு நல்லா கரைச்சிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வெந்து வர்ற அளவுக்கு கையில் தண்ணி தொட்டிங்கனாக்கா கையில் ஒட்டக்கூடாதுங்க. அந்த அளவு நல்லா வேகணுங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற மோர் ஊற்றி சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கையால் கரைச்சிட்டு நம்ம வச்சுருக்கிற கேழ்வரகோட மாவோடு சேர்த்துட்டு முருமிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கொத்தரங்காய் வத்தல் வச்சு உப்பை சேர்த்து கலந்து குடிச்சிங்கனாக்கா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள்.